இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய திருட்டு இது வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைதியாக இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒருவேளை ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 500 கோடி ரூபா திருட்டு போயிருந்தால் அன்றைக்கி இந்தியாவே அலரும் இல்லைங்களா? அதுபோல் இது வந்து ஒரு 500 கோடி ரூபா சொத்து வந்து எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வந்து அது பாட்டுன்னு வந்து திருடப்பட்டு இன்றைக்கி வந்து பல லட்சம் பேர் பல கோடி பேரோட அறையில் போய் அந்த வந்து சேர்ந்துருக்கு. இது எப்படின்னா வந்து இந்த படத்தை நம்பி ஏறக்குறைய 4 மாதமாக அது எக்ஸிபிட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படம் வந்தால் எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை வரும், இல்லை எல்லாருக்கும் பெரிய வருமானம் வரும் ஒரு நம்பிக்கையில் ஏறக்குறைய 4 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது தேட்டரில் வரும்னு நாங்களாம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து இன்டர்நெட்டில் வெளியாகிருக்கு, எடிட் பிரிண்ட்னு வெளியே வந்திருக்கு. நம்ம எடிட்டர் கூப்பிட்டு அவங்கள்ட்ட விசாரித்தோம். அது 2-3 இடத்துல வந்து அவங்க வந்து கன்னடத்துக்கு வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி அமைச்சிருக்காங்க, ஹைதராபாத்தில் மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் டிரைவர் அமைச்சிருக்காங்க. அதை ஆக்ட் பண்ணி எடுத்தாங்களா இல்லை எப்படி வந்ததுன்னு தெரில. அதாவது வெளியே வந்தது திருட்டுத்தனமாக வெளியே வந்தது ஒரு ஆபத்து. அது அப்படி வந்துட்டாலும் இன்றைக்கி ஒரு திருட்டு பொருளை அவங்க எல்லோரும் பயந்து தான் விற்பான் திருடன். ஆனால் இன்றைக்கி நடு ரோட்டில் எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி வந்து பல கோடி பேர் வீட்டில் இந்த போய் சேர்ந்துருக்கு. இது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஆபத்தாக இருக்குது. இது ஏறக்குறைய இந்த வருஷத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த இந்த திரைப்படம் இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ ஒரு பயம் வேறு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வந்து வெளியான பிறகு எங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இது மாதிரி வெளியானால் அந்த திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தணும். வெளியாயிடுச்சு, அதை உடனே கட்டைல் பண்ணுற ஒரு அதிகாரத்தை இல்லை ஒரு வழிவகையை இப்போ இது இன்டர்நெட் மூலமாக தான் வெளியே வருது. இன்டர்நெட் வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. அது நிச்சயமாக அதுக்கு உண்டான வழியை அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும்.